மனிதன் யார்? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் அந்த பாபிலோன் தேசத்தில் வந்து ஆளுகைக்கு வருவது சாத்தியமற்றது. நல்ல கவனிக்கணும். ஏசாயா 45 படுமா? ஏசாயா 45 1வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். இந்த கோரேஸ் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். நீங்க பெல்ஷாத்சார் எடுத்துக்கோங்க, நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கோங்க, மீதி பேர் எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்காது. ஆனால் இந்த கோரேஸ் ஆளுகைக்கு வரும்போது இந்த மனிதன் ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதனை ஆட்சி மாத்தி கர்த்தர் கொண்டு வந்தார் பாருங்க. ஏன் கொண்டு வந்தார் என்று பார்ப்போமானால், தேவனுடைய பிள்ளைகள் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? அடிமைகளாய் இருந்தார்கள். 430வது வருடம் ஆண்டவர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்த நாளிலே அந்த வருடங்கள் நெருங்கும் போது கர்த்தர் முச்செடியின் நடுவிலே மோசேயை சந்திக்கிறார். மோசேயை பார்க்கிறார். மோசே ஆடு மேய்க்க போய் 40 வருடங்கள் ஆகிறது. மோசே 40 வருடங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தார். அடுத்த 40 வருடங்கள் ஊரை விட்டு வெளியேறி ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதராய் மாற்றிவிட்டார். அவரை மாற்றிக்கொண்டார். ஏனென்றால் அவர் போய் சேர்ந்த இடம் அப்படி. அவங்க மாமனார் வீடு ஆடுகளை வைத்து அதை மேய்த்து கொண்டு வாழ்கிறதான வீடு. அந்த ஆடு மேய்க்கிற தொழிலை இவர் என்ன பண்ணிட்டார்? அடாப்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலா இவர் பிறக்கும் போது ஆடு மேய்க்கிறவர் அல்ல. ஆனால் அந்த இடத்திற்கு போனவுடன் ஆடு மேய்க்கிறவராய் மாறினார். நீ ஆடு மேய்ச்சாலும் சரி மோசே, நீ மாடு மேய்ச்சாலும் சரி, 40 வருட காலங்கள் உண்மையில் கர்த்தருடைய கண்கள் படாமல் இருக்கவில்லை. நாம் கடந்து போகிற நல்ல கவனிக்கிற இன்னைக்குரிய செய்தியை. இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் சேர்த்து இதிலே சொல்லுகிறார். 40 வருட காலங்களும் ஆண்டவர் மோசேயை மறந்து விட்டார் என்று அர்த்தமா? 40 வருட காலங்கள் எகிப்திலே இருந்த பொழுது எல்லா பிள்ளைகளும் மரணிக்கும்படி போனார்கள். எல்லா பிள்ளைகளையும் நதியிலே போட்டார்கள். எல்லா குட்டி குழந்தைகள் எல்லா ஆண் பிள்ளைகளையும் சாகடித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனால் ஒரு கட்டளை அன்றைக்கு எகிப்திலே பிறப்பிக்கப்பட்ட போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அத்தனை பிள்ளைகளையும் போடப்பட்ட போது இந்த பிள்ளையை வீட்டிலே வைத்து தெரியாமல் வைத்து வளர்த்து இருக்கிறார்கள். ஒரு லேவி குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த மோசே. இவரை தெரியாமல் வீட்டில வைத்து சத்தம் வராமல் எப்படி பயந்திருப்பார்கள் பாருங்க. பிள்ளை பிறந்ததே தெரியக்கூடாது அப்படின்னா எப்படி இருந்தாலும் அக்கம் பக்கத்து வீட்டார் சொல்லி விடுவார்கள். நினைத்து பார்க்கும் போது இது ஒரு ஆச்சரியமான காரியம். எல்லா பிள்ளைகளையும் நதியில போட்டு கொலை செய்யும் போது இந்த பிள்ளை மட்டும் தப்பித்தது எப்படி ஐயா? தேவ சித்தம் ஒரு மனிதனின் மேல் இருக்கும் போது அந்த மனிதனை ஆண்டவர் சாக விடுவது இல்லை. அந்த மனிதனை கர்த்தர் சாக விடுவது இல்லை. அந்த மனிதனை கர்த்தர் தூக்கி எடுத்து விடுவார். ஏனென்றால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த மோசையின் மீது பிறப்பதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு போவது இந்த மோசேதான் என்று சொல்லி, மோசேதான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு போக வேண்டும். இது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மோசேக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும். உங்க மேல ஆண்டவருடைய திட்டம் ஒன்று இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அது ஏற்ற வேளை வரும்போது தேவன் மோசேயை முச்செடியின் நடுவிலே சந்திக்கிறார். 40 வருட காலங்கள் மலைகளிலும் குன்றுகளிலும் வெயிலிலும் அப்படி போயிட்டாங்கன்னா திரும்ப வீடு திரும்ப மாட்டாங்க. தூரமா கூட்டிட்டு போயிடுவாங்க. எங்க புல்வெளி இருக்கிறதோ அப்படி தூரமா கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த ஆடுகளை. ஒரு நாள் 2 நாள் கழித்துதான் திரும்புவாங்க.
அங்கேயே மலை மேல படுத்துக்கிட்டு அங்க இருக்கிற எதனா பழம் காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தங்களுடைய காலங்களை ஓட்டுவார்கள். அப்படி ஆடு மேய்த்து கொண்டு திடீரென்று வரும்போதுதான் இந்த மோசேயை ஆண்டவர் ஒரு முச்செடி எரிகிறது. முச்செடிதான் இருந்துச்சு. அந்த மலைகளிலே முச்செடிதான் வளர்ந்து விட்டது. முள்ளைகள் நிறைந்த செடிதான். ஆனாலும் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுதே அது கருகணும்ல. உன்னை நம்ம பத்த வச்சா அதனுடைய நிறம் மாறணும்ல. ஆனா மாறவே இல்லை. அதை பார்க்கத்தான் கிட்ட போனார். என்னது இது இவ்வளவு நேரம் எரிந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அவர் வந்து ஒரு மலை மேல உட்கார்ந்து இருக்கும் போது அங்க ஒரு முச்செடி எரிகிறது. அந்த இடத்திலே அவர் கடந்து போய் விழுந்தால் அதை பார்த்திருக்க முடியாது. அது அவர் கண்ணு முன்னாடியே எரிய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய திட்டம் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் இருக்குதுன்னு. திடீரென்று ஆண்டவருடைய வேலை வரும்போது எப்பேற்பட்ட மனிதனையும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர். அப்படி போனவங்க தான் இவங்க வந்து பாபிலோன் தேசத்திற்கு, சிறையிருப்புல போனவங்க தான் எகிப்து தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள். அவ்வளவு சிறையிருப்புகள் ஏன் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல வியாதிகள், பல போராட்டங்கள், பல தரித்திரங்கள், பல பிரச்சனைகள். ஆண்டவரே, என்னுடைய கற்பம் திறக்கப்படவில்லை, எனக்கு வர வேண்டிய பணம் வருவதில்லை, எல்லா தரித்திர ஆவிகள், எல்லா விதமான கிரியைகள், இப்படிப்பட்ட கட்டுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கண் நம்மேல் படும் போது, ஏற்ற வேளையிலே கர்த்தர் விடுதலை ஆக்கும் போது, இன்னைக்கு இந்த அம்மா சொன்னாங்க கிரேஸ் கிருபா. பேர் இனிமே அதுதான் கிரேஸ் கிருபா. என்ன சொன்னாங்க? எனக்கு 9 வருடமாய் வராத பணம் வந்தது. எப்படிங்க? கர்த்தர் அதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அங்கே அவர்களை சந்தித்தார். நீங்க பாருங்க, அந்த முச்செடி எரிகிறதை இந்த மோசே மலை மேல் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்க்க பார்க்க என்னது இது திடீர்னு எரியுது? பக்கத்துல இருக்கிற நிறைய முச்செடிகள் இருக்கு, அதெல்லாம் எரியல, இது ஒண்ணு மட்டும் எரியுது. அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கும் போது எரிய எரிய கருகவே இல்லை, அப்படியே பச்சையாவே இருக்கு. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அந்த முச்செடியை கூட கருகாம காத்து தேவன். அந்த முச்செடி எரிஞ்சு கருகி போயிருந்தா அது நார்மலான ஒரு காரியம் என்று மோசே கடந்து போயிருப்பார். மோசையை கிட்டே வரவழைக்க வேண்டும் என்று அந்த முச்செடியின் நடுவிலே மோசேக்கு தோன்றி கர்த்தர் அந்த முச்செடி எரியாமல் காத்து கொண்டு கிட்டே போகிறார். போன பொழுது கர்த்தருடைய சத்தம் முச்செடியின் நடுவில் இருந்து கேட்கிறது. ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளதா இல்லையா? கிட்ட போன உடனே ஏங்க சத்தம் கேட்டுச்சு? ஆக்சுவலா இன்னைக்கு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த கோரேசை குறித்துதான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் இந்த மோசையை குறித்து பேச சொல்லுகிறார். ஏன் முச்செடியின் நடுவில் இருந்த ஆண்டவர் தூரமாய் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே மோசே மோசே என்று கூப்பிட்டு கிட்ட வரவழைத்து இருக்கலாம். அவர் கிட்ட நான் நெருங்க வரும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். சிலரை ஆண்டவர், சவுலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்ற ஒரு சத்தத்தை கூப்பிட்டு சவுல் காதில் விழும்படி செய்தார். ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றுகிறது, அவ்வளவுதான். அந்த வெளிச்சத்தில் அவருடைய 2 கண்களும் போனது. ஆனால் இங்கே மோசையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய அந்த செயல்பாடுகள் மட்டும்தான் இருந்தது. மோசே பார்க்கிறதற்கு போறார். போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் காலில் இருக்க பாதரட்சைய கலட்டி போடு. என்ன சொல்றாரு? உன் காலில் இருக்க பாதரட்சையை கலட்டி போடு மோசே. ஏன் ஆண்டவரை கலட்டணும்? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த நல்ல காலை வேளையிலும் கூட ஏன் கிட்ட கொண்டு வருகிறார் தெரியுமா?
நம்மை பரிசுத்தமாக்க, நம்முடைய உள்ளான மனிதனை பரிசுத்தமாக்க. உள்ளான மனிதன் ஆண்டவருக்கு மிக முக்கியமானவர். உள்ள பரிசுத்தம் இருந்தால் வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக முதலாவது மோசேயை ஆண்டவர் தயார் பண்ணுகிறார். மரித்து போக வேண்டிய மோசேயை ஆண்டவர் எகிப்து தேசத்தில் உள்ள பார்வோனின் வீட்டிலேயே வளர்க்க வைத்தார். அங்கே வளர்க்க வைத்தது வீணாய் போயிற்று என்று நினைத்தாயா மோசே? நீ மரித்து போக வேண்டியவன். ஆனால் உன்னை 40 வருட காலங்கள் எகிப்தின் அரண்மனையில வாழ்ந்தாய். அரண்மனையில வாழ்ந்த பொழுது இப்படி ஆடு வைக்கிற வேலை கிடையாது. அரண்மனையில வாழ்ந்த பொழுது போடுமா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது, அவன் வெளியே போட்டு, நல்ல அண்டர்லைன் பண்ணணும், அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது, வெளியில போட்டு விட்டுட்டாங்க. ஒரு சின்ன நாணல் பெட்டியை உண்டாக்கி என்ன நடக்கும்னு தெரியாது. எந்த நதியிலே கொலை செய்தார்களோ அந்த மாதிரி ஒரு நதியிலே மோசேயை மறுபடியும் அதே இடத்திற்கு கொண்டு போய் போட்டு விட்டப்பட்ட போது, இருக்கா வசனம் இருக்கா? மோசேயை போட்டு விடப்பட்ட போது விட்டுட்டாங்க. 3 மாதம் வரைக்கும் காப்பாற்றின தாய் இப்பொழுது மோசேயை வேற வழி இல்லை, சவுண்ட் கேட்டா பார்வோன் குடும்பத்தையே கொண்டு விடுவார் என்று சொல்லி மோசே என்ற குழந்தையை கொண்டு போய் ஒரு நதியிலே திரும்பவும் போடுகிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஒரு நாணல் பெட்டியில் வைத்து போடுகிறார்கள். அந்த நாணல் பெட்டியை கரெக்டா பார்வோனுடைய குமாரத்தி அவளை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் சுருக்கமாய் போடுகிறது. ஆனால் அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த இடத்திலே குளிக்க வரும்போது, தன்னுடைய தோழிகளோடு தாதிமார்களோடு வரும்போது, வேலைக்காரர்களோடு வரும்போது இந்த பெட்டி அப்படியே மிதந்து வருகிறது. இன்னும் ஒரு கர்த்தருடைய திட்டம். இவர்களுக்கு முதல்ல இந்த எண்ணத்தை எப்படி கொடுத்தாரு? பயந்து போய் அதற்கு பிறகு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் நாணல் பெட்டியில் வைத்து போட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி அந்த தாய்க்கு வந்தது? அதுதான் கர்த்தருடைய கிருபை. மீதி பிள்ளைகள் போட்டு செத்துட்டாங்களே மோசே, உன் கூட இருந்த பிள்ளைகள் செத்து போனாங்களே, உன்னைய மட்டும் ஏன் ஆண்டவர் காப்பாற்றினான்? திட்டம் இருக்கு ஐயா. என் மேல் ஒரு திட்டம் இருந்தால் எத்தனை அழிவுகள் வந்தாலும் கர்த்தர் காப்பார். மோசே மேல ஒரு திட்டம், மோசே மேல ஒரு திட்டம். இந்த காலை வேளையில் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் பிள்ளைகளின் மேலும் ஒரு திட்டம் உண்டு. என்ன திட்டம்? பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு வீடு கிடைக்கணும், வாசல் கிடைக்கணும், எனக்கு பணம் வரணும், எல்லாம் நன்மை தேவை, இல்லைன்னா வாழ முடியாது. அதை காட்டிலும் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தத்தை. பரிசுத்தத்தை, பரிசுத்தம். ரெஜினா, உனக்குள்ளே என்னுடைய பரிசுத்தம் காணப்படும்படியாகத்தான் ஆண்டவர் இங்கே மோசே பாருங்க 22, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு. என்ன சாஸ்திரம்? அங்கே இருந்ததானே அவர்களுடைய கல்ச்சர். இப்ப ஒரு இடத்துக்கு போனவனே, இப்ப தானியலை கொண்டு போய் போட்டவன எதுக்கு ராஜ குலத்தார் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்க? அவர்களுடைய ஊர் வழக்கங்கள், அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகள், சாஸ்திரங்கள், இதையெல்லாம் கற்பிக்கப்படுகிறது. ஏனால் வளர்கிற இடம் அப்படி. எங்கே வளர்க்கப்பட்டு அந்த இடத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போனால் மட்டும்தான் அவனால் உயிரோடு இருக்க முடியும்.
மோசேயால் உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா உயிர் போய்விடும். அந்த அரண்மனைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த ஊர் கட்டளையின்படி மோசே கொலை செய்யப்பட வேண்டும். இப்ப மோசே போன இடம் எப்படி? சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள். இந்துக்கள்கிட்ட கேட்டா தெரியும், நிறைய சாஸ்திரம், நிறைய சம்பிரதாயம். குளிக்காம போக கூடாது, குளிக்காம வரக்கூடாது. இப்ப மோனிகா சொன்னாங்கல்ல, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயங்கள். இவைகள் எல்லாம் அவருக்கு கற்பிக்கப்படுகிறது. ஐயா ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், இப்படி அவங்க போய் கற்பிக்கப்படுகிறதற்கா விடுவி? காலங்கள் நிறைவேறும் போதுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையிலே இழுத்துக் கொள்ளுவார். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இந்த ஜப குடிகைக்குள்ள வருகிறார்கள் தெரியுமா? விக்கிர ஆராதனைகள், பல சாஸ்திரங்கள், கழுவுனாதா, இதை பண்ணணும், கழுவுனாதா, முடியலைன்னா கூட, உடம்புக்கே முடியலைன்னா கூட இவைகள் எல்லாம் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். வீட்டு பெண்கள், நான் சாதாரணமாய் அதை போய்விடக் கூடாது. ஐயோ, இதை தீட்டு, அதை தீட்டு, இதை தொட்டால் தீட்டு, அதை தொட்டால் தீட்டு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே ஆண்டவர் ஏற்ற வேலை வரும்போது எப்படி அவர்களை கொண்டு வந்து இந்த கூடுகைக்குள்ள விட்டாரோ, அது போல இந்த மோசே சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். நான் என்ன சொல்றேன், அந்த சாஸ்திரத்தை படிச்சா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா மாற முடியுமா? அதை பார்க்கதான் பார்வனுடைய குமாரத்திக்கு அவள் பெற்ற பிள்ளையை காட்டிலும் இந்த வளர்த்த பிள்ளை இவ்வளவு அறிவாளியா இருக்கிறான். அதை பார்க்கதான் இந்த பார்வனுடைய குமாரத்திக்கு இவன் மேல் அன்பு அதிகரிக்கிறது. உங்களுக்கு புரியுதா? ஏன் ஆண்டவர் அங்கே கொண்டு போய் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார்? சிலம்ப சொல்லி கொடுத்தா அதுல வல்லவர் ஆகுறாரு. சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தா கட்ட 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 கட்டன்னு சொல்றாரு. அவங்க ஊர் ஆட்கள் சொல்லுவதற்கு முன்பாக இவர் வல்லவனா மாறிட்டார். முழுக்க முழுக்க ஒரு ஆண்டவரே இல்லாத ஒரு எகிப்தியனாகவே இந்த மோசே மாற்றப்பட்டு விட்டார். நீங்க இங்க வசனத்தை பாத்தீங்கன்னா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். கற்றுக் கொடுத்த உடனே பிடிச்சது. ஞானம் எப்படி யாரு கொடுத்தது? ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அந்நிய தேசத்திலே ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த பார்வனுடைய குமாரத்தை எடுத்துக் கொண்டு போய் வளர்க்கிறார். அவள் சொல்லிக் கொடுத்த காரியங்களில் எல்லாம் எல்லாரை காட்டிலும் மேன்மையாய் இருக்கிறார், வல்லவனாய் மாறுகிறார். அவனுக்கு 40 வயது ஆகும் போது, 40 வயசு வரைக்கும் அவர் வெளியே போலையா போயிருப்பாரு. ஆனால் கூடையே எகிப்தியர்களும் கூடையே போயிருப்பாங்க. ஏன்னா இந்த மகனை அந்த பார்வனுடைய குமாரத்தை அவ்வளவு நேசித்தார். என் வீட்டு பிள்ளைகளை காட்டிலும் இந்த பிள்ளை என் சாஸ்திரத்திலும் சம்பிரதாயத்திலும் இவ்வளவு தேறினவனாய் இருக்கிறானே, இவ்வளவு நல்ல பிள்ளையை இந்த இஸ்ரவேல் குடும்பத்தில் இருந்து, அதுவும் லேவி குடும்பம். லேவி என்றால் யார் தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், கர்த்தருடைய ஆசாரிய ஊழியங்களை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மோசேயை சிறு வயதிலேயே இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை கற்றுக்கொடுத்தார்கள். ஆண்டவரும் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் மோசே ஜீவனோடு இருப்பது மிக மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அப்படித்தான் நீங்கள் பல சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்திலே மாட்டிக்கொண்டிருந்தால் ஏற்ற வேளையில் கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஜபக்குடிகையில இணைத்திருக்கிறார்
எதற்கு தெரியுமா? அப்படியே இருக்க இல்ல. 40 வயது ஆகும் போது இஸ்ரவேல், அடுத்த வசனம் வருமா, புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுக்கு இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. எடுத்துக்கொண்டு வந்த வேத பகுதி வேற. ஏசாயா 45 வச்சு உட்கார்ந்துருக்கேன். ஆண்டவர் இந்த பகுதிக்கு மாற்றுகிறார். ஏனென்று தெரியாது. நீங்க இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. 40 வயது வரைக்கும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகவில்லை. ஏன் உண்டாகல? கர்த்தர் கொடுக்கல. அந்த எண்ணத்தை கொடுக்கிறவரே ஆண்டவர் தான். இப்ப என் ஜனத்தை நான் சந்திக்கணும். அப்ப இவர் இஸ்ரவேலன் என்று இவருக்கு நன்றாய் தெரிகிறது. தெரிந்ததினால் தான் இவருக்குள்ளே நான் ஒரு இஸ்ரவேலன் என்ற ஒரு உள்ள ஆள் மனதிலே தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் கொடுக்கிற சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்திலே கற்று தேறுகிறார். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருக்கிறான். பேச்சு திறமை, வாக்கு என்றால் பேச்சு திறமை. இப்படிப்பட்ட மோசே ஆண்டவர் அழைக்கும் போது எனக்கு மந்தனாவு திக்கு வாங்கினார் தெரியுமா? ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கும்படி எண்ணம் உண்டாகிறது. ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? நாளை ஆண்டவர் இதை தொடர சொன்னால் நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல. கர்த்தாவே, இந்த காலை வேளையில ஒன்றை சொல்லட்டா? இப்போ ஒரு அம்மா கிரேஸ் கிருபான் பேர் மாத்திட்டேன். அது ஒரு விக்கிரகத்தினுடைய பெயர். அதை சொல்லி கூப்பிடும் பொழுதே அந்த விக்கிரகத்தின் கிரியைகள் செயல்படும். அவர்களை ஏன் இந்த கூடுகைக்குள்ளே கொண்டு வந்தால் இன்னும் அவர்களை பரிசுத்தமாக, இன்னும் அவர்கள் ஆண்டவர் அண்டை கிட்டி சேர, அதற்காகத்தான் இந்த அற்புதத்தை முதலாவது செய்தாரே தவிர வேறு ஒன்றுக்கும் அல்ல. அவர் அற்புதர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அற்புதர். இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படி 40 வயதாகும் போது இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. ஏன் 20 வயசுல வரல? புத்தி இல்லையா? இருந்துச்சு. 30 வயசுல வரல மோசே? இருதயத்தில் ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் ஒரு இஸ்ரவேலன். அவர்கள் தாய் அவரை போய் எடுத்துக்கொண்டு போய் வளர்க்கும் போது நீ ஒரு இஸ்ரவேலன், ஆண்டவர் உன் மூலமாவது இந்த ஜனத்தை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அது ஒரு பக்கம் ஆள் மனதிலே சொல்லி வளர்த்திருந்தாலும், நீ இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி, நீ வெளியே காட்டக்கூடாது, நீ பார்வோனுடைய குமாரத்தி, என்னெல்லாம் சொல்லுகிறார்களோ அதன்படி நீ வளர வேண்டும். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார் என்ற ஒரு காரியத்தையும் இந்த மோசேயினுடைய தாய் அவர்களுடைய இருதயத்திலே போட்டு அனுப்பிவிட்டார்கள். 30-40 வருட காலம் மறந்து போனது. 40வது வருடத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த காலை வேளையில கைகளை உயர்த்தலாமா? ஒரே நிமிஷம் இருக்கிற என்னையும் மாற்று, என்னையும் மாற்று, என்னையும் இன்னும் உன் பக்கம் கிட்டி சேர்த்துக் கொள்ள. அந்த வேலைதான் இதற்குள்ளே நீங்கள் வந்த வேலை. இந்த வசனத்திலிருந்து நாளைக்கு தொடர்வோம். வாக்கிலும் செய்கையிலும் சாஸ்திரங்களிலும் நீங்கள் தேறினவர்களாய் இருந்தாலும் ஏற்ற வேலை வரும்போது உண்மையான தெய்வத்துக்கு நேராய் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே.